Hello everyone. இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா types of function. There are 4 types of function வந்து இருக்கு. First one is one to one function. Second one is many to one function. Third one is on to function and fourth one is into function. இப்போ first type என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா one to one function. One to one function என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா every distinct element of A have a distinct element in B. அதாவது ஏல உள்ள ஒவ்வொரு டிஸ்டிங்க்ட் எலமெண்ட்டும் பில இருக்கக்கூடிய டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் கூட என்ன ஆயிருக்கணும் மேப் ஆயிருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா நம்ம அதை என்ன சொல்லுவோம் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஆரோ டயக்ராம் பாருங்க. இது ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட், இது வந்து பிங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட். இப்போ ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொரு எலமெண்ட்டும் பிங்கிற செட்ல இருக்க எலமெண்ட் கூட மேப்பிங் ஆயிருக்கு. அதுவும் டிஸ்டிங்க்ட் எலமெண்ட் கூட தான் என்ன ஆயிருக்கு மேப்பிங் ஆயிருக்கு. ஆனால் நம்ம இதை என்ன சொல்லுவோம் ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன் இஸ் கால்ட் அஸ் is also called as a injection. ஓகேவா? என்ன சொல்லுவோம் injection. அதாவது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். இதுக்கு another name வந்து என்னன்னா injection அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். செகண்ட் டைப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா many one function. many one function என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா two or more element of A have same images in B. அதாவது இந்த ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்குல்ல அதுல ரெண்டு இல்லைன்னா அதுக்கு மேல இருக்கக்கூடிய எலமெண்ட் வந்து பிங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய சேம் எலமெண்ட் கூட என்ன ஆயிருக்கும் மேப் ஆயிருக்கும். அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் many to one function அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். இப்போ இந்த ஆரோ டயக்ராம் பாருங்க. இதுல இது ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட், இது வந்து என்னது பிங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட். இப்போ இங்க இருந்து இங்க மேப்பிங் வந்து போயிருக்கு கரெக்டா? இப்போ இதுல பாத்தீங்கன்னா ஒன் அண்ட் என்னது டூ, இந்த ரெண்டு எலமெண்ட்டை எடுத்துக்கோங்க. அது வந்து பிங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய 4 அப்படிங்கிற சேம் எலமெண்ட்டுக்கு வந்து என்ன ஆயிருக்கு மேப் ஆயிருக்கு. அப்படி சேம் எலமெண்ட்டுக்கு மேப் ஆச்சுன்னா அதை நம்ம என்னதான் சொல்லுவோம் மெனி ஒன் ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேவா? இதுல ஒரு கண்டிஷன் என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு ஃபங்க்ஷன் வந்து மெனி ஒன் ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா அது எப்படி இருக்காது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷனா இருக்காது. நாட் என்னது ஒன் டு ஒன் ஃபங்க்ஷன். ஓகேவா? தேர்ட் டைப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஆன் டு ஃபங்க்ஷன். ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னா ரேஞ்ச் ஆஃப் எஃப் இஸ் ஈக்குவல் டு கோடொமைன் ஆஃப் எஃப். அதாவது என்னன்னா இப்போ ஒரு ஆரோ டயக்ராம் தந்திருக்காங்க அப்படின்னா அதோட ரேஞ்சும் கோடொமைனும் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். அப்படி ஈக்குவலா இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ஆன் டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம். ஓகேவா? இப்போ இந்த ஆரோ டயக்ராம் நீங்க பாத்துக்கோங்க. இதுல வந்து என்ன அப்படின்னா இப்போ இங்க இதெல்லாம் வந்து ஏங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட், இதெல்லாம் என்னது பிங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய எலமெண்ட். இப்போ நான் என்ன சொன்னேன் ரேஞ்சும் கோடொமைனும் எப்படி இருக்கும் ஈக்குவலா இருக்கும். இப்போ இதோட ரேஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரேஞ்ச்னா என்னன்னா இந்த பிங்கிற செட் இருக்குல்ல இந்த செட்டுக்குள்ள எந்தெந்த எலமெண்ட்டுக்கெல்லாம் மேப்பிங் இருக்கோ அந்த எலமெண்ட் எல்லாத்தையும் எடுத்து நீங்க ஒரு செட்டுக்குள்ள எழுதுனீங்கன்னா அதை நம்ம என்ன சொல்லுவோம் ரேஞ்ச் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ சம் எக்ஸாம்பிளுக்கு இதுல 7 அப்படின்னு ஒரு நம்பர் இருக்கு, அதுக்கு மேப்பிங்கே இல்லை. அப்போ 7 நம்ம எழுத மாட்டோம். எது மட்டும் தான் எழுதுவோம் 4 5 அண்ட் என்னது 6 வரை தான் நம்ம எழுதுவோம். இப்போ இங்க பார்த்தோம்னா இந்த பிங்கிற செட்டுக்குள்ள 4 5 6 மட்டும் தான் இருக்கு, எல்லாத்துக்குமே இங்க மேப்பிங் இருக்கு. அப்ப ரேஞ்ச்ங்கிற செட்டுக்குள்ள இதெல்லாம் வரும் 4 5 அண்ட் என்னது 6 வரும். அதே மாதிரி கோடொமைன். கோடொமைன் அப்படின்னா என்னன்னா எப்பவுமே இந்த ஃபர்ஸ்ட் செட் வந்து என்னதான் இருக்கும் டொமைனா இருக்கும். செகண்ட் செட் நம்ம என்ன சொல்லுவோம் கோடொமைன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அப்போ இந்த செகண்ட் செட்டுக்குள்ள என்னென்ன எலமெண்ட்லாம் இருக்கோ எல்லாத்தையும் எடுத்து நம்ம வந்து எழுதுவோம். ஓகேவா? நம்ம எக்ஸாம்பிளுக்கு இதுல 7 அப்படின்னு ஒண்ணு இருக்கு, அதுக்கு மேப்பிங்கே ஆகலைனாலும் நம்ம அது எங்கதான் இருக்கு கோடொமைன் செட்டுக்குள்ள தான் இருக்கு. அப்போ 4 5 6 7 அப்படின்னு நம்ம எடுத்து எழுதிடுவோம். அப்போ இங்க என்னெல்லாம் இருக்கு கோடொமைன் செட்டுக்குள்ள 4 5 அண்ட் என்னது 6. இப்ப பாத்தீங்கன்னா இதோட ரேஞ்சும் கோடொமைனும் எப்படி இருக்கு ஈக்குவலா இருக்கு. ஈக்குவலா இருந்துச்சுன்னா டெஃபினிஷன் பை த டெஃபினிஷன் படி நம்ம என்ன சொல்லுவோம் திஸ் ஃபங்க்ஷன் இஸ் ஆன் டு அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடுவோம். ஓகேவா? இந்த ஆன் டு ஃபங்க்ஷன் இதுக்கு இன்னொரு நேம் இருக்கு, அது என்னன்னு பாத்தீங்கன்னா சர்ஜெக்ஷன். சர்ஜெக்ஷன். ஓகேவா? ஓகே. ஃபைனல் ஸ்டெப் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்டு ஃபங்க்ஷன். இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னா என்னன்னு பாத்தீங்கன்னா there exists at least one element of B which is not a image in A. அதாவது இந்த பிங்கிற செட் இருக்குல்ல பிங்கிற செட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அட்லீஸ்ட் குறைஞ்சது ஒரு எலமெண்ட்டுக்காவது ஏங்கிற செட்டுக்குள்ள என்ன இருக்காது மேப்பிங் வந்து ஆகியிருக்காது. அப்படி இருந்துச்சுன்னா அதை நம்ம என்ன சொல்லிடுவோம் இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சொல்லிடுவோம். ஓகேவா? இப்போ சம் எக்ஸாம்பிளுக்கு இந்த இமேஜை பார்த்துக்கோங்க. இதுல பிங்கிற செட்டை பாருங்க, அதுல என்னெல்லாம் இருக்கு 5 6 7 அண்ட் என்னது 8 இருக்கு. இதுல எல்லாமே இங்க மேப்பிங் ஆகியிருக்கு. ஆனா இந்த 8ங்கிற எலமெண்ட்டுக்கு மட்டும் ஏங்கிற செட்ல வந்து எந்த ஒரு இமேஜஸ் கூட என்ன ஆகல மேப்பிங் வந்து ஆகல. அப்போ இது நம்ம என்ன சொல்லிடலாம் இதை வந்து ஒரு இன்டு ஃபங்க்ஷன் பை த டெஃபினிஷன் படி this is என்னது இன்டு ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம வந்து சொல்லிடலாம். இன்னொரு பேசிக் இது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் வந்து இன்டு ஃபங்க்ஷனா இருக்கு அப்படின்னா அது என்னதான் இருக்காது நாட் ஆன் டு.
ஆன் டு ஃபங்க்ஷனா இருக்காது. ஓகேவா? ஓகே. இந்த பேசிக் இந்த கான்செப்ட்ல வந்து டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன் இதுல வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.